இல்லை அண்ணன் இந்த மாதிரி முறையை நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன். இது ஒரு ஆட்சியே கிடையாது. இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு வியாபாரம். இது மக்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லுவோம்ல. இப்போ நீங்கள் இது வாங்கினா அந்த மாதிரியான ஒரு திட்டம் என்ன சொல்கிறது, ஆடி தள்ளுபடி மாதிரி அன்னபூரணி சூப்பர் 6 எல்லாம் இந்த எரிகாற்று உருளையே எங்கேருந்து கொடுப்பீங்க? 6 உருளை கொடுப்பீங்க. அதில் நீங்கள் வாங்கி தான் கொடுக்கணும். அதில் இழப்பீங்க. அதில் எத்தனை ஆயிரம் கோடி இழப்பீங்க? அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுவீங்க? ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, 1 லட்சம் கோடி வட்டி இருக்குது. என்ன சொல்கிறது புரியுதா? இப்போ இப்படியே நீங்கள் வாங்கி இப்படி செலவு, தாலிக்கு தங்கம், மோதிரம், அது இலவசம், இது இலவசம், இது இலவசம்னே சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியாக ஒரு நாள் நாடு ஏலத்துக்கு வரும். இப்போ நீங்கள் தங்கச்சி கடன் பெறும்போது நீங்கள் ஒரு வங்கியில் கடன் பெற போகிறீங்க, இல்லை ஒரு முதலாளிகிட்ட கடன் பெறப்பீங்கன்னா ஒரு ஈடு கேட்பான், ஒரு சொத்து பத்திரம் கேட்பான், அல்லது வீட்டு பத்திரம் கேட்பான், இல்லை ஏதாவது ஒரு அடமானமாக கேட்பான். நீங்கள் எதை அடமானமாக வச்சு பெறுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒன்று என் மண்ணின் வளத்தை வைப்பீங்க, நாட்டு நிலத்தை வைப்பீங்க, மக்களின் நலத்தை அடமானம் வைப்பீங்க. மக்களில் நீங்கள் வரியாக எடுப்பீங்க. இப்போ நீங்கள் கடந்த இந்த திமுக ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கா இல்லையா? சரி, தவிர்க்க முடியாத ஒரு பயன்பாடாக இருக்குல்ல மின்கட்டணம். அப்போ அத்தியாவசிய பொருள் தேவையினுடைய இதில் வரியை ஏற்றிடுறீங்க, சொத்து வரியை ஏற்றிடுறீங்க. அதை ஏற்றிட்டு கணக்கில்லாமல் ஏற்றி சகிக்க முடியாத, வாழ முடியாத நிலக்கடிக்கு தள்ளிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதை மறைக்க பார்க்குறீங்க. இது சரியான ஆட்சி முறையான ஒரு அறிவு சமூகம் சிந்திக்கணும். இது எங்கே போகும்? இவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2000 கொடுக்குறாரு, நான் 2500 ரூபா கொடுக்குறேங்கிறது இது வளர்ச்சியில் எடுக்கிறதா? ஒரு நாடு கடன் வளர்ச்சியவே வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது எப்படி இருக்கிறது? அது எந்த மாதிரியான ஆட்சி முறை? இது நல்ல நிர்வாகமா? இது தூய நிர்வாகமா? எப்படி நிர்வாகம்? தங்கச்சி, இப்போ நான் இப்படி கையேந்துறேன், பிச்சைன்னு சொல்கிறீங்க. நாடே கையேந்தனா எப்படி அது பிச்சை இல்லாமல் இலவசமாகும்? இப்படி கொடுத்துக்கிட்டே போகிறோம். 10 லட்சம் கோடி, அப்புறம் 15 லட்சம் ஆகுது, அப்புறம் 20 லட்சம் கோடி ஆகுது. இப்போ 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இந்த வரி சுமை யார் மேலே விழும்? இந்த வட்டி சுமை யார் மேலே விழும்? மக்கள் மேலே. ஒரு நாள் நெருக்கடி சமாளிக்க முடியாமல் பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி வரும்போது நாடு ததறிடும். அது எங்கே நடக்குது? இலங்கையில் நடந்த மாதிரி, பங்களாதேஷ் நடந்த மாதிரி, இப்போ நேபாளில் நடந்த மாதிரி. அப்படி இங்கே வந்தால் அது ஒரு ஸ்டேட் அளவு வந்தாங்கச்சு, ஒரு மாநில அளவு தான் அது. ஆனால் 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம். அப்போ எவ்வளோ பெரிய துணை கண்டது நாடு. இது செதறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ கடன் பெறுவதுங்கிறது இது ஆக்கப்பூர்வமாக பேசுங்க. இது ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நகர்த்துங்க. இதில் ஒரு 20,000 கோடி வருது, செலவாகுது 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை முதலீடு செய்து என் தாய்மார்கள், என் அக்காக்கள், என் தங்கைகள் தங்களுக்கு தாங்களே வருவாய் ஈட்டிக் கொள்கிற ஒரு நிலையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் நல்ல ஆட்சி முறை. படிக்க போகிற பெண்ணுக்கு 1000, படிக்க போகிற தம்பிக்கு 1000, வீட்டில் இருக்க அம்மாவுக்கு இப்போ 2000 கொடுக்குறேன்றீங்க. படிக்க நீங்கள் போகும்போது 1000 கொடுத்துட்றோம் தங்கச்சி, படிச்சுட்டு நின்றுட்டிங்களா 1000 கொடுப்பாங்களா? அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ படிச்சுட்டு நிற்கும்போது வேலை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால் இது கொடுமையான ஆட்சி முறை. இது மக்களை ஏமாற்றுவது. இது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லும்போது அது சரியா இல்லை. இது வளர்ச்சின்னு வார்த்தையை வச்சுட்டு ஒரு இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்லி கடனை பெற்று தற்காலிக தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நிவர்த்தி செஞ்சு அதை மட்டும் சரி செஞ்சுக்கிட்டே போகிறது சரியில்லை. நீங்கள் அவரே இப்போ 2 கட்சியும் சாராயம் வச்சுருக்கு. என் தம்பி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்கள் மகளிர் நலன்கிறீங்க, பாதுகாப்பீங்க. சாராய கடையை போதை வச்சுட்டு எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? எப்படி பாதுகாப்பீங்க? தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பீங்க? சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. இதை ஒழிப்பேன், மதுவை ஒழிக்கும் போது ஒழிக்காமல் சட்டம் ஒழுங்குங்கிறத வெட்டி பேச்சு. அது ஒரு கேலியான பேச்சு, அது ஏமாற்று பேச்சு. சாராய கடை திறந்து வச்சுக்கிட்டு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல? மது போதையில் இருக்கும், மதி மயக்கத்தில் நினைவிழந்து இருக்கிறவன்ட்ட என்ன ஒழுங்கு இருக்கும்? அதை நிறுத்த முடியல, அதை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. அப்புறம் நீங்கள் அங்கே போய் கரூரில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடினீங்க. 10 ரூபா கூட்டி விற்றுட்டாங்க, ஏற்றி விற்றுட்டாங்கிறத சொல்கிறீங்க. சரி, நான் வந்தால் இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்புறம் இலவச பேருந்தெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கும்? நான் உங்கள்கிட்ட தங்கச்சிட்ட ஒன்று கேட்குறேன். நான் இலவசமாக உங்களுக்கு மின்சாரம் தந்துடுறேன். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த மின் விளக்கையோ அல்லது குளிரூட்டியோ மின் விசிறியோ தொலைக்காட்சியோ அணைச்சி விட்டு போவீங்களா? மனச்சான்றுக்கு எதிராளாமல் பதில் சொல்லுங்கள். அணைச்சி விட்டு போவீங்களா? இலவசம்னா பொறுப்பாக அதை அணைப்பீங்களா?
எவ்வளவு பொறுப்பற்று பயன்படுத்துவீங்க. அப்போ இலவசம்னா அது எப்படி கவனக்குறைவாயிரும், பொறுப்பற்று போயிடும். பொருளின் அருமை தெரியாது தங்கச்சி. பொருளின் எது ஒன்றும் அதான் சொல்கிறேங்களே, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைப்பதனாலேயே நீ மதிக்க மாட்டேங்கிற. பூமி உன் காலுக்கு கீழே மிதிபடுவதாலேயே அதன் அருமை தெரிய மாட்டேங்குது. நீ மதிப்பை எதை மதிக்கணுமா மதிக்க மாட்டேங்கிற, அதை மிதிக்கிற. நீ எந்த பொருள் இலவசமாக இருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் தான் தரமாக எல்லாருக்கும் சமமாக இலவசமாக இருக்கணும். நீ அறிவை கொடு எனக்கு, அதுக்கேற்ப வேலையை கொடு, நான் பிழைச்சிக்கிறேன். உயிரை காக்க மருத்துவத்தை தரமாக கொடு. நீ அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் போய் தனியார் மருத்துவமனையில் படுத்துக்கிறீங்க, நாங்கள் இங்கே போய் படுக்கிறது. அரசு மருத்துவமனை அரசு மருத்துவத்துறைக்கென்று நீங்கள் ஒதுக்குற நிதி எங்கே போகுது? என்ன தரம் உயர்ந்திருக்கு? மருந்தின் தரம், மருத்துவத்தின் தரம், இல்லை மருத்துவ கட்டடத்தின் தரம், மருத்துவமனையின் தரம் ஏதாவது இருக்கா? ஏன் ஒவ்வொரு அறையும் பிணவர மாதிரி இருக்க? எப்படி இப்போ தரம் அங்கே இல்லை? தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்க தரம் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லை. ஏன்? ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற கல்வியை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு வலிமை மிக்க அரசால் தர முடியலன்னா அரசு தோற்று போகுது, கையாளாமல் போயிடுது. அப்போ அந்த அதிகாரம் யாருக்கு? எதுக்கு இத்தனை கோடியை செலவழித்து நீங்கள் வென்று வரீங்க? இப்போ குறைஞ்சது 3000 கோடி முதலீடு பண்ணுவீங்க இந்த தேர்தலில். வென்று வந்து மறுபடியும் 30-40 கோடி சம்பாரிச்சுக்கலாம், அவ்வளோதானே, வேற என்ன? மக்களுக்கு சேவைங்கிற ஒரு புனித அமைப்பாக இருந்தது அரசியல், லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றி நிறுத்திட்டார்கள். அரசியல் விடுதலைன்னு வந்த அரசியல் இயக்கங்கள் அரசியல் வியாபாரமாக மாறிடுச்சு. திருப்பி இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி இலவசம் நான் வந்தால் அதை அவங்க செஞ்சாங்க, இதை செய்கிறாங்க. அதுவே சமாளிக்க முடியல. இந்த 5 ஆண்டுகளை மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்க, இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க. ஆனால் இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்னு நான் அந்த அதிகாரத்திட்ட கேட்குறேன். அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். குறைஞ்சபட்சம் சிங்கப்பூர் 3வது இடத்துல இருக்குது உலகத்தரத்தில். ஃபின்லாந்து இப்போ முதல் இடத்துக்கு போயிட்டான். தென்கொரியாவே 2வது இடத்துக்கு வந்துட்டான். சரி, நான் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். பிள்ளைகளுக்கு அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். ஒரு அறிவு சமூகமாக உருவாக்கிட்டேன். தரமான சாலை இல்லை போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், உற்பத்தியில் மின் உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். மின் தட்டுப்பாடுன்னே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கா தங்கச்சி? அப்படி ஏதாவது இருக்கா? சாதாரண குடிமகன்லேருந்து பெரிய எவனாக இருந்தாலும் ஒரே மாதிரி தரமாக நாட்டின் முதல் அமைச்சருக்கு என் மருத்துவமாக அது சாதாரண மகளுக்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு தரம் வந்துடுச்சு. அப்படி ஏதாவது இருக்கா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியுதா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியுதா அரசால்? தனியார் முதலாளிகிட்ட வாங்கி குடிக்க வேண்டியது இருக்குது. நீ என்ன பண்ணுற? அரசுக்கு கிடைக்காத தண்ணி அவனுக்கு அப்போலோ கிண்லே மினரல் அவனுக்கு எப்படி கிடைக்குது? ஏப்ரல் மேலே எங்கள் ஆத்தாள் அப்பன் குடத்தை வச்சுக்கிட்டு நிற்கும்போது அவன் மட்டும் ஃபோன் அடிச்சா கொண்டாந்து கொடுக்குறானே, அவனுக்கு எப்படி தண்ணி வருது? இந்த கேள்வி வருமா வராதா? இப்போ யாருக்கான நாடு, யாருக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுது? எனக்கு கடன் கொடுக்குறவன் எதை வச்சு கொடுப்பான்? இப்போ நான் 6000 இப்போ 1 லட்சம் கோடி கடன் பெறேன், 50,000 கோடி எதை வச்சு கொடுப்பான்? அவன் சொல்ல இடத்துல நான் கையெழுத்து போடணும். அவன் வந்து இங்கே மீத்தேன் எடுக்கிறேன்பா எடுக்கணும், இங்கே ஈத்தேன் எடுக்கிறேன்பா கையெழுத்து போடணும், இங்கே மெட்ரோ போட்டுக்கிறேன்பா போடணும், அவன் இங்கே ஏர்போர்ட் கட்டும்பாங்க கட்டணும். அப்போ அவன் சொல்கிறத நான் கேட்குற வேலையாளாக தானே இருப்பேன். நான் எப்படி என் மக்களுக்கு தலைவனாக இருந்து சேவை செய்வேன்? தரகனாக தான் இருக்க முடியும். யாருக்கு? எனக்கு கடன் கொடுத்த முதலாளிக்கும் இந்த மக்களுக்கு இடையில் ஒரு புரோக்கராக தான் இருக்க முடியும். நான் எப்படி தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியும்? இது எந்த மாதிரி ஆட்சி முறை? இது எப்படி ஒரு அறிவு சமூகம் படித்த இந்த நாடு எப்படி சகித்துக்கிறது? எத்தனை காலத்துக்கு இது சகித்துக்கிருவீங்க சொல்லுங்கள்? கேரளா ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி தான் அறிவிச்சுக்கிட்டு வந்துட்டு வருதா? கொடுமை இது. கடந்த மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஓசி பயணம் போகிறாங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து ஏமாற்ற பார்க்குறாங்க, உரிமை தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானும் ஆட்சிக்கு வந்து 2500 தருவேன், இல்லை மக்களுக்கு இலவச பணம் தான். அவர் என்ன மாதிரி கோட்பாடுகளை கொண்டு போகிறார்? அதை இந்த கட்சிகளினுடைய நீட்சி தான். அவருக்கு தனித்த ஒரு தத்துவமோ ஒரு பாதையோ கோட்பாடோ என் தம்பி கிடையாது. அவர் திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுங்கும்போதே அவருக்கு தனித்த பார்வையோ ஒரு திட்டமோ இல்லை. உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். சினிமா வேறு சித்தாந்தம் வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்களுக்கு விளங்குதா? அவர் இப்போ இங்கே இருக்கிறவங்களே அதிமுக ஊழலை எதுக்குறீங்கன்னா, அதிமுக ஊழல் கட்சின்னா அந்த ஊழல் கட்சியில் அமைச்சராக இருந்தவங்களாம் இப்போ அவங்க கூட இருக்காங்க. அதிகபட்சமாக அதிமுக உறுப்பினர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அதிமுகவின் இன்னொரு கட்சி நீட்சி மாதிரி தான் இது இருக்குது. அதே திராவிட சித்தாந்தம், அதே ஐயா ஈவேரா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா பேர் எங்கள் அண்ணா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா எம்ஜிஆரை வச்சுக்கிறீங்க, இப்போ அம்மா ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ அந்த கட்சி அது என்ன செய்து தாலிக்கு தங்கம்னு அம்மா அறிவிச்சாங்க. அரைப்பவன் நீங்கள் ஒரு பவன் கூட்டியிருக்கீங்க. ஏன்னா 10 ஆண்டு ஆயிடுச்சுல, கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குல்ல, வளர்ந்துருக்குல்ல. இவர் போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின்.
இவர் வந்து ஐயா எடப்பாடி வந்து நான் வந்தால் 2000 கொடுக்குறேன்றார். இப்போ அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்போ நான் வந்து நீங்கள் 2 பேர் 2000மா, நான் 2500. இப்போ எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் படத்தில் ஒரு ஏலம் விடுவாங்க, நம்ம ஐயா பயில்வான்றாங்கன்னா அதெல்லாம் உட்காந்து 2000, 3000, 4000, கடைசியாக பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. அது எப்போ ஃப்ளாப் ஆகுதோ அது வேற நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு கொடுமை தான் தங்கச்சி. இது ஏதாவது சரி பண்ணணும், மாற்றணும். இது என ஒரு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். சொல்கிற எங்களையும் கவனிக்க மாட்டான். இதுதான் பிரச்சனையே. எதுக்கு இலவசம் தங்கச்சி? நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த எல்லார்கிட்டையும். ஒரே நாள் பொங்கலுக்கு 760 கோடி 790 கோடிக்கு குடிக்கிற அளவு காசு வச்சுருக்காங்க தங்கச்சி. ஒரு படம் இப்போ என் தம்பி விஜய் படமே வந்தாலே முதல் நாள் முதல் காட்சி 34 கோடி வசூலிக்குது தங்கச்சி. 34 கோடி பொழுதுபோக்குக்கும் மதுவுக்கும் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குற தங்கச்சி சொல்லுங்கள்? எதுக்கு கொடுக்குற? மக்களின் அறிவை, மக்களின் உடல் ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். உட்காரு, நான் காசு தர்றேன்னா அந்த காசை எங்கேருந்து எடுப்பேன்? நீ என்ன எங்கள் பாட்டன் சோழ பரம்பரையாக சொந்த சொத்தை விற்றுட்டு எங்களுக்கு கொடுக்குற? நீ கடன் வாங்கி யாரை காட்டி கடன் வாங்குற? என்னையை காட்டி தான் கடன் வாங்குறான், உங்களை காட்டி தான் கடன் வாங்குறாங்க. இந்த மக்கள்கிட்ட நான் வரியை போட்டுக்கிருவேன், இவ்வளோ வரியை ஏற்றிக்கிருவேன். பேருந்து கட்டணம் உயர்தா இல்லையா? இலவசம்ங்கிற, இலவசமாக கொடுத்துட்டு அந்த பேருந்தே இலவசம். ஓட்டுநர் நடத்துறதுக்கு சம்பளத்தை யார் காசுலேருந்து கொடுப்பேன்? சொந்த காசா? சரி, பேருந்தை சீரமைக்கணும், அது எந்த காசு? எரிபொருள் நிரப்பணும், அது எந்த காசு? இலவசமாக என் மக்கள் யார் கேட்டது? தரமாக கொடு. குறைந்த ஒரு நியாயமான கட்டடம் இல்லையா? ஒரு கட்டுமான விலைக்கு ஒரே அளவுக்கு சீராக ஒரு விலையை தீர்மானித்து இதில் பயணம் செய்யுங்க. நல்ல தரமான பேருந்தை நான் தாரேன், நல்ல சாலை. இதுதான் மக்கள் கேட்குறாங்க. இதுதான் மக்கள் கேட்குறாங்க. பஸ்ஸு இலவசம், சிலிண்டரு இலவசம், அப்புறம் வேறு என்ன இலவசம்? 1000, 2500 காசு இலவசம். ஒரு வேலைக்கும் போகணும், வீட்டிலே இருக்கலாம். அக்கறை இருக்கிறனால தான் 5000 போட்டிருக்காங்க. தம்பி, ஏன் தம்பி இது போய் இல்லை அது இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு வாரம். அப்புறம் கொஞ்சம் நிதிக்கு செலவுக்கு புரட்டணும்ல, அது 4 பேரை பார்த்து பிச்சை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கிளம்புவோம். கொஞ்சம் காலம் தேவைப்படுது. அது மற்றவங்களுக்கு அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை, பணம் இருக்குது. நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லை, எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு தான் கிளம்பணும். உங்கள் தொகுதியில் தேர்தல் பரப்புரை எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஏன்னா அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. இந்த தேர்தலில் வெற்றின்ற ஒரு இலக்கோடு தான் பயணிக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.